29 முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிறோம். சொல்றார் 29 வருஷம் நடந்து வந்த நேரங்களில் இருக்கிற ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம். இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. பிந்தின ஆலயத்தின் மகிமை ஜனங்கள் கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்வாங்க. சபைக்குள்ள வரும்போதே கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்வாங்க. நாங்களாம் அப்படித்தான் ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே கால் வைக்கும் போதே அவங்களுடைய மெய் சிலிர்க்கணும். இந்த இடத்துல ஆண்டவர் எழுந்தருளி இருக்கிறார் என்று அறியணும். குடிகாரர்கள் குடிய விடணும். தானாகவே அற்புத அடையாளம் விடணும். என்னுடைய சபையில ஒவ்வொரு நாளும் ஆராதனை நடக்கும், ஜபங்கள் நடக்கும். அதுல சாட்சி சொல்லுவாங்க. சில நேரங்கள் ஆச்சரியமா இருக்கும். இப்படி எல்லாம் ஆண்டவர் செய்யறாரு. 18 வருஷமா குழந்தை கிடைச்சிச்சு. சொன்னாங்க பாருங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படின்னா என் மகள் ரொம்ப அழகா தான் இருப்பான். பேர பிள்ளையோ மகளோ சொன்னாங்க, திட்டமே ஞாபகம் இல்லை. அவங்க அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம். ஆனா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள என்ன நடந்துச்சு, பிரிவினை வந்ததுனால பிரிஞ்சு போயிட்டாங்க. என்னுடைய பேத்தி தான் சொன்னாங்க, என்னுடைய பேத்திக்கும் என்ன ஃபிக்ஸ் யாரும் வந்துச்சு. அதனால அந்த ஐயா சொல்லிட்டாரு, அந்த ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு, எனக்கு அவன் வேண்டாம். எங்க வரைக்கும் போயிடுச்சு, டிவோர்ஸ் பண்றதுக்கு கோர்ட் வரைக்கும் போயிடுச்சு. இந்த நேரத்துல அந்த பிள்ளையை எப்படியோ அவங்க ஹஸ்பண்ட் அழிஞ்சு எங்க இருக்கிறாங்க கண்டுபிடிச்சு, பிள்ளை பெற்றோர்கள் தெரியாதபடிக்கு அவங்களோட கூட வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. வாழ ஆரம்பிச்சா ஆண்டவர் செய்த காரியம் ஃபிட்ஸ் வியாதியே நின்று போச்சு. ஒரு ஆண் குழந்தைங்க நம்ம எதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னு யோசிக்கிறோமோ அந்த இடத்துல ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. அவங்க அம்மா சொன்ன ஒரே ஒரு காரியம், புதன்கிழமை சொன்னாங்க, நீங்க இருந்திருக்க மாட்டீங்க, சொன்னாங்க, ஒவ்வொரு நேரமும் இந்த ஆலயத்துக்குள்ள வந்து நான் கண்ணீரோடு ஜெபம் பண்ணேன். என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர். 19வது வசனத்தை வாசிக்க சிஸ்டர். ஆகாய் 2:19. களஞ்சியத்திலும் இன்னும் கடைசி பகுதி, இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். 23வது வசனத்தை வாசிக்கும் போது 23வது வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்களின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே உன்னை நான் அந்நாளிலே சேர்த்துக்கொண்டு தெரிந்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். மாற்றுகிறாரு பாஸ்டர்ஸை, ஊழியர் செய்கிறவங்களை யாராக ஆண்டவர் மாத்திரம் முத்திரை மோதிரமாக மாற்றுகிறார். விசுவாசிக்கிறவங்களா ஹல்லேலூயா சொல்லுங்க. முத்திரை மோதிரம் என்று சொன்னால் நம்ம என்னெல்லாம் எழுதி கடைசியாக நம்ம கையில் உள்ள முத்திரை மோதிரத்தினால ஒரு ஸ்டாம்ப் பண்ணா போதும், அது கண்டிப்பா நடக்கும். ஹல்லேலூயா. அதுதானே முகாஸ்வேத ராஜாவின் காலத்தில் ஆமான் செய்தது அதுதான். அதே போல மொர்தெகாய் எஸ்தர் செய்தது அதுதான். முத்திர மோதிரத்தை வச்சு ஒரு நிருபத்தை அனுப்பிட்டா போதும், முழு 127 நாடுகளிலும் சட்டங்கள் மாற்றப்பட்டுச்சு. ஹல்லேலூயா. அதே போல விசுவாசிங்க, இந்த இடத்துல ஊழியர் செய்கிற நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் முத்திரை மோதிரம். நம்ம என்னென்ன காரியத்துக்கெல்லாம் ஜெபம் பண்றோம், ஆண்டவரே இதெல்லாம் செய்யும் என்று சொல்லி ஒருவேளை எழுதி கண்ணீரோடு கூட ஜெபிக்கிறோம். அந்த நேரத்துல ஆண்டவர் நம்மை முத்திரை மோதிரமாய் மாற்றி இருக்கிறபடினா அது அப்படியே பரலோகம் ஆம் என்று ஆமென் என்று சொல்றார். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுகிற ஒரு காரியம் என்னன்னா, நம்ம ஆராதிக்கிற தேவன் ஜபத்தை கேட்கிறார், ஜபங்களுக்கு பதில் கொடுக்கிறார். இந்த உலகத்தில் உள்ளவங்ககிட்ட போய் நீங்க அவங்க கவலை பாரத்தை கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன், உதவி செய்யுமே, பார்க்கலாம். என்ன பதில் சொல்லுவாங்க தெரியுமா? பார்க்கலாம். ஆனா ஆண்டவர் ஒரு நாள் பார்க்கலான்னு சொல்லவே மாட்டேன். ஹல்லேலூயா. நான் ஆண்டவரோடு ஒரு 60 வருஷம் நடந்திருக்கேன். ஹல்லேலூயா. ஒரு நாள் அப்படி சொல்றது கிடையாது. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் கொடுத்து நீ அறியாதது எட்டாததுமான பெரிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறேன். ஜபங்களை கேட்கிறது மாத்திரம் அல்ல, ஜபங்களுக்கு பதில் கொடுக்கிற தெய்வம். ஆயிரக்கணக்கான
ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்திருக்கிறார். எத்தனையோ வேதனை பருகிறோம், அந்த வேதனை வழியாக கடந்து சென்றிருக்கிறோம். பில்டிங் விஷயத்துல எத்தனையோ கேஸ்கள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனைகள் உடனே இருந்தவங்க எங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்தவங்களாம் உண்டு. மனுஷர்களுக்கு பயந்து அங்கே இங்க ஓடி மறந்த நாட்கள்லாம் உண்டு. ஆண்டவர் கிருபையாக இம்மட்டும் நடத்தினார் என்று சொன்னார். அவர் சுத்த கிருபை. ஹல்லேலூயா. நான் ஆராதிக்கிற தேவன் எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நான் ஆராதிக்கிற தேவன் யார்? ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர், நான் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தை எனக்கு செய்கிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதான் சொல்ல உன்னை யாராக மாற்றி இருக்கிறார்? ஊழியம் செய்கிற உன்னை முத்திரை மோதிரமாக மாற்றி இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சகரியா 1:16. அப்பொழுது என்னோடு பேசின தூதன் என்னை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். நான் கொஞ்சம் கோபம் கொண்டிருந்த பொழுது அவர்கள் தங்கள் கேட்டை அதிகரித்து தேடினபடியினால் சுகமாய் வாழுகிற புறஜாதிகளின் பேரில் நான் கடும் கோபம் கொண்டேன். ஆகையால் மன உருக்கத்தோடு எருசலேமிடத்தில் திரும்பினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மன உருக்கத்தோடு ஆண்டவர் நம்முடைய இந்த மகாபலிபுர வட்டாரத்துக்காக திரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் வைராக்கியம் உள்ள ஆண்டவர். விசுவாசிக்கிறீங்களா? வைராக்கியம் உள்ள ஆண்டவர். பரிசுத்த பவுலை பற்றி நம்ம வாசிக்கும் போது அவர் வைராக்கியம் கொண்டார் என்று வாசிக்கிறோம். அதே போல நம்முடைய ஆண்டவர் வைராக்கியம் கொள்ளுகிற தேவன். அவர் நமக்கு கொடுத்திருக்கிற பிராமிஸ் பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 54ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றார்.